இந்த 2 பைக்ஸில் கொஞ்சம் நாளாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதுனால என்னோட ஃபர்ஸ்ட் வண்டி ஒரு அன்கண்டிஷனல் சேஞ்சாக இருக்குது, ரொம்ப டேமேஜாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன், பழைய மாதிரி புது பைக் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அது என்ன பைக் காட்டுறேன் வாங்க. இவ்வளோ ஒருத்தி இவங்களோட பைக்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க் பண்ணி வச்சுருவான். இவன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பைக்கு. ஸோ ரொம்ப பாவமான நிலைமையில தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வண்டியை வந்து நான் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன். டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வைசரை உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணணும், அப்போ தான் இங்கே பாரு இந்த பெட்ரோல் டேங்க்கெல்லாம் எப்படி ஆகிட்டுருக்கு, சிக்கரெல்லாம் போயிடுச்சு. வண்டி வாங்கி என்ன ஒரு 3 வருஷம் தான் இருக்கும், ஆனால் நான் எப்படி வச்சுருக்கேன். இது வந்து வாங்கின புதுசில் ஒருத்தர் வந்து எனக்கு பின்னாடி வந்து இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டார், அதனால இப்படி ஆகிடுச்சு. நம்பர் பிளேட்டை கூட நம்ம மாற்றுறோம். டயருமே ரொம்ப ஒரு பேட் கண்டிஷனில் இருக்குது. 2 டயருமே மாற்ற போகிறோம். மாற்றிட்டு அலாய்ஸ் கலர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டயர் என்ன டயர் சேஞ்ச் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, காணாமல் போயிட்டுன்னு பார்த்தீங்களா, அதில் ஒன்றும் இல்லை, அங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால இங்கே வந்தேன். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போயிருந்தேன். செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றினேன், மேபி ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகிருக்கும். நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது சடனாக ஸ்ப்ராக்கெட் வந்து ஜாம் ஆகிடுச்சு, கட் ஆகிடுச்சு மாதிரி. பின்னாடி வரவங்க யாருன்னா கண்ட்ரோல் இல்லாமல் வந்து நம்மளை இடிச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் பாதிப்பு. அதனால் நீங்கள் ப்ராப்பராக செயின் லூப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. பின்னாடி இருக்கவங்க சொல்லிட்டாங்க சரிங்களா, ப்ராப்பராக செயின் லூப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு என்ன, அதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் ஆயில் மாற்றணும், கூலண்ட் ஆயில், ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றணும் வந்துட்டு இந்த வண்டியை ஃபுல்லாக பிரித்து பார்த்தா தான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இது மாற்றணும். ஆமாம், இது வந்துட்டு நான் உடஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் உடைச்சேன். அப்புறம் சைலன்சர் மாற்றிடலாம். சைலன்சர் மாற்ற போகிறோம், நம்ம பிளான்லேயே இல்லையே. மாற்றிடலாம். எல்லா சைலன்சர்லேயும் சவுண்ட் வந்துச்சுன்னா யாருன்னா நம்ம தூக்கி ஜெயிலில் தான் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தவறான செய்தி. சைலன்சர் மாற்றலாம். இதுக்கு என்ன சைலன்சர் போடுறது? ஆக்ரா இருக்குமே ஆக்ரா. ஒரிஜினல் இல்லை, 4000 போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. 4000. ஆனால் நீங்கள் நல்ல சைலன்சராக சஜஸ்ட் பண்ணுங்கள். டயருமே நான் மாற்ற போகிறேன் சொல்லியிருந்தேன்ல, டயர் என்ன டயர்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். பெருசாக போட்டுடலாம். இதே சேம் சைஸ் வேண்டாம், இதை விட நல்ல பெரிய டயர். ஒரு வாட்டர் வாஷ் பண்ணணும். என் வண்டி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது, எனக்கே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆன் பண்ணி பார்ப்போம். டிஎஃப்டியே போயிடுச்சு, நான் இதை மாற்றணும். ஆனே ஆகலை. பிகிலு டாமி எழுந்திருங்க. நெய் டிஎஃப்டி மாற்றணுங்க. வண்டி ஆன் ஆகும், ஆனால் டிஸ்பிளேல எதுவுமே ஆகும். டிஸ்பிளேல அவன் தூங்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் எங்கே எப்படி ரெடி பண்ண போகிறேன், எங்கே இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. Ipono Anasolura Thu. Maron Thu Teacher Palay. Okay, ready roll. இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் எங்கே வாங்கலாம், எங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பின்னாடி மாற்றிடலாம்ல, இது வேண்டாம்ல, இப்போ ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஆமாம், 900ல இருக்க மாதிரி போட்டுக்கலாம். டைல் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம இந்த வண்டியை வந்துட்டு புதுசாக ரெடி பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலி என்னோட 2 பைக்கோட பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. டெஸ்லா சார்லி. நான் இது யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை, எனக்கு சார்லி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ 900 பேர் வந்து சார்லி, RS457 பேர் வந்துட்டு டெஸ்ஸா. அவங்க 2 பேரும் கப்பல்ஸ். இவனையும் நம்ம சேர்த்துடலாம். ஓகே, இன்னும் ரெடி பண்ணி மாதம் ஆக்கி நம்ம சேர்க்குறோம். ஸோ அடுத்த விலாகில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு கைட்டிட்டு வேறு எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். எல்லாமே நானே தான் மாற்ற போகிறேன். ஸோ பார்க்கலாம், மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இது எல்லாமே நான் தான் மாற்ற போகிறேன். இன்ஜினே பிரச்சனை இருந்தாலும் நான் தான் மாற்ற போகிறேன். மாற்ற தெரியுமான்னா கேட்காதீங்க, நான் ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸ் இதில் கற்றுக்கிட்டு இருக்கேன். தெரியலன்னா இருக்கவே இருக்குது யூடியூப். நம்ம மாஸ்டர் பின்னாடி இருக்கார் ப்ரோமைன், இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் அவங்க தான். ஸோ இந்த வாட்டி வந்து நீ ஹெல்ப் பண்ணாத, நீ சொல்லு, நானே மாற்றுறேன். ஓகே, டயரை கூட நானே மாற்ற போகிறேன். டயர் கடையில் கொடுத்து அந்த அலைன்மெண்ட் மட்டும் எடுத்துட்டா
அலைன்மெண்ட் பண்ணிட்டு ஐயோ அலைன்மெண்ட் பண்ணிட்டு நான் மாற்ற போகிறேன். ஓகே, என்ன ஃபன் நடக்க போகுதுன்னு நீங்கள் அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் பாருங்கள். யுவர்சேஷன் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.